அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் 1000 மடங்கு வெற்றியை பெற இந்த எளிமையான வார்த்தையை தினமும் ஒரே ஒரு நிமிடம் சொன்னால் போதும். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பொதுவா நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு விஷயம், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல நிறைய தடங்கல்கள் மற்றும் தடைகள் ஏற்படுது, எந்த ஒரு செயலையும் முழுவதுமாக முடிக்க முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான வார்த்தையை தினமும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும், காரிய தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எடுத்த காரியம் மகத்தான வெற்றியை பெறும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைவேறணும்னு நினைச்சிட்டு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த வேண்டாம். தினமுமே கேஷுவலா இந்த வார்த்தையை ஒரு நிமிடம் மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்கள் எடுக்கும் எல்லா காரியங்களும் 1000 மடங்கு வெற்றியை பெறும். சரிங்க, அந்த வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல எடுத்த காரியம் வெற்றி அடைவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது காரிய தடைகள் அனைத்தையும் விலக்கி மகத்தான வெற்றியை தரக்கூடிய எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமிடியேட்டா நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்குது. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக இந்த வீடியோவை பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம சொல்லக்கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க எழுத கூட வேண்டாம், ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். மேலும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த டெக்னிக்கு கிடையாதுங்க. எத்தனை நாட்களுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா லைஃப் லாங் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கை முழுவதுமே நமக்கு வெற்றிகள் தேவை. இருந்தாலும் குறைந்தபட்சம் 90 டேஸ்க்கு 3 மாதங்களுக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு பிரேக்கும் நீங்க எடுக்காதீங்க. 3 மாதங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். அதற்கு பிறகு நீங்களே இந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணிடுவீங்க. தினமும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தாங்க இந்த மெத்தடுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதனால அதிக நேர விரயமும் ஆகாது. விருப்பப்படுறவங்க ஒரு நாளைக்கு நீங்க அதிகபட்சமாக 5 நிமிடங்கள் வரைக்கும் கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. ஒரு நிமிடத்துல 10 முறை இந்த வார்த்தையை நீங்க சொன்னால் கூட போதும். ஆனால் பொறுமையா உணர்ந்து அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். அதுதாங்க ரொம்பவுமே முக்கியம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல
இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல தாங்க நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ இந்த நேரத்துல நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது இன்னமும் விரைவாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். தினமும் ஒரே நேரத்துல தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. எப்ப உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. இதை தாண்டி ரொம்பவுமே பெஸ்டான ஒரு டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் அல்லது தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய சில நிமிடங்கள். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அல்லது தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அடுத்த மிகவும் முக்கியமான விஷயம், இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் நேரத்துல ரொம்பவுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க ஃபீல் பண்ணணும். கரண்டா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை பயன்படுத்தும் அந்த ஒரு நிமிடம் நீங்க ரொம்பவுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க உணரணும். அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வெற்றிகளை வழங்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். நம்முடைய உணர்வுகள் தாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு. நாள் முழுவதும் எந்த மாதிரியான உணர்வுகளை அதிகமாக டாமினண்டா நம்ம வெளிப்படுத்துறோமோ அதற்கேற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சில பேர்லாம் பார்த்தோம்னா எப்பவுமே விரக்தியா ரொம்பவுமே சோகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு விரக்தியையும் சோகத்தையும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் தாங்க உருவாகிட்டே இருக்கும். அதிகமான கோப உணர்வை வெளிப்படுத்துறவங்களுக்கு கோபத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தாங்க உருவாகும். அதே போல இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில எனக்கு எப்பவுமே நல்லதே நடக்காது, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, எனக்கு நல்ல நேரமே வராதுன்னு சில பேர் உணர்ந்து உணர்வு பூர்வமா இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நன்மையை கொடுக்கவே முடியாது. சோ நாம் பேசக்கூடிய, நினைக்கக்கூடிய, உணரக்கூடிய அனைத்து விஷயங்களின் மீதும் மிகவும் கவனமாக இருக்கணும். விளையாட்டிற்காக கூட தவறான வார்த்தைகளை பேசக்கூடாதுங்க. தவறாக நாம் உணரவும் கூடாது. இவ்வளவு தூரம் நம்ம பார்த்ததற்கான காரணம், நம்முடைய உணர்வுகளை மாற்றினால் நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். சோ எப்பவுமே நம்முடைய உணர்வுகள் மீது அதீதமான விழிப்புணர்வுடன் நம்ம இருக்கணும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியா நீங்க சொல்லுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரி வாங்க அந்த மந்திர சொற்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. Wolf magic bring glorious victory now. Wolf magic bring glorious victory now. Wolf magic bring glorious victory now. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம். இந்த மந்திர சொற்களை நீங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மகத்தான வெற்றிகளை நீங்கள் குவிப்பது உறுதி. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.